உங்க வீட்டுல பேய் பணத்துக்கு மனுஷனா அலைத வேற வீடு கிடைக்கல உங்களுக்கு, அதுக்கு பயந்தா வெளியூர் போறீங்க. பேய்க்கு பயந்து அவன் சார் போவான். வேற இருக்கு ஊர்ல ரப்பர் தோட்டம் இல்ல, அதுல இப்ப எல்லாம் பாலே வரது இல்லைங்க. வேற என்ன தேனை வருது? பால் வரல, தேன் வரல. பால் வர வர கரடியெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு எகிருதுங்களாம். ரப்பர் பாலாச்சே பந்து மாதிரி குடிச்சுட்டு எகிருதுங்க. அது நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க எல்லாம் நாங்க பண்ற தப்பெல்லாம் அழிக்கிறதுக்கு ரப்பர்ல வந்து தவிக்குதுங்க. அழைச்சா அழைக்குதுங்க, இல்லன்னா விடுதுங்க, இல்ல எட்டு தொட்டு அழைச்சிக்குதுங்க. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஷூட் பண்ண போறேன். யார பசங்களையா? கரடிங்க. ஓஹோ. ஹாய் டார்லிங், டார்லிங், டார்லிங். இது உங்க வைஃப் விமலா இல்ல, என் சிஸ்டர் கமலா. தொடச்சுக்கமா. ஐயோ, இந்த பக்கம். சார் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்களே, அப்ப சொன்னீங்களே, அதாவது உங்களுடைய சகோதரியும் என்னுடைய சம்சாரம் 2 பேரும் அச்சுவாத்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நடந்து தவறுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க புருஷன் வீட்டுல இல்ல? இந்த வீட்டுல நான் தான் புருஷன். அதாவது உங்களுடைய புருஷி அண்ணியே கேக்குறீங்க. ஓஹோ, அது அண்ணி வந்துங்க கிருஷ்ணாயிலுக்கு கியூல நிக்குது. சொல்லிட்டு போறான்னு பார்த்தேன். எதுக்கும் நாளைக்கு நாங்க போறோம் இல்லையா, பெரியவங்க நீங்க என் வீட்டு வரைக்கும் வந்து மனசார வாழ்க்கை வழி அனுப்புனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதான் பண்ணக்கூடாதுங்கிறது, இது எனக்கு பிடிக்காது. இப்ப என்னாச்சு என்னாச்சு? ஆஹா, உங்க வீட்டு விருந்துக்கு என்ன கூப்பிடுவீங்க? ஆமா, என் வீட்டுல வந்து நல்லா விசாரிப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் வந்ததோ? வந்ததே. நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஒரு கெடிலா காரியை அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் வரட்டுமா? நாளைக்கு சந்திப்போம். வர்றேன். ஏங்க, உங்களுக்கு டை வேணும்னா காரோட டையும் சேர்த்து அனுப்புறேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டு மன்னிச்சுங்க. இல்லைங்க, டை வசப்பட்டுட்டீங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோமு, நாங்க புறப்பட்டு வர்றோம். விமல் சொல்லிங்க. அண்ணா, அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கூட பிறக்கல, நம்ம பிறந்த மாதிரியே இருக்கிறோம்மா. அப்போ நான் உங்க கூட பிறந்த சகோதரி இல்லைன்னு சொல்றீங்களா? பிறந்த அதே கூட பண்ணி பிறந்தே, கூட பண்ணி பிறந்தேன். நீ தீர்காயுசா நல்லபடியா வாழுமா. புருஷ வீட்டுக்கு போகும்போது கண்கலங்க கூடாதுமா. எதுவுமே கலங்க கூடாதுங்க. இவமா சிங்கப்பூர்கார கண்டிப்பா கேட்லா கார் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? கண்கால். அண்ணா, அண்ணி கெடிலா கார் அனுப்ப வரான். அது பெருசா கப்பல் மாதிரி வந்து இறங்க போகுது. என்னங்க இது? என்னமோ உங்க கூட பிறந்த தங்கச்சி கமலா போறது மாதிரி அழுவுறீங்க. போறது விமலாங்க. என் கமலாவுக்கு கல்யாணம் ஆகி அவ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரியே எனக்கு தோணுது. ஆமா, இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்க தங்கச்சி கமலாவுக்கு வருதா? அவளை அந்த டிரைவருக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. போறப்ப சொல்லிட்டு போறாரு தெரியல, கடையில கார் வரப்போகுது. வந்து என்ன பண்றது? நாம இருக்கிறது இவ்வளோண்டு தெரு, அவ்வளவு பெரிய கார் நம்ம தெருவுக்குள்ள வருமா? நான் வச்சுக்குவா போறேன், விற்க போறேன். வர்ற பணத்துல அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிளைக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நான் ஒரு இது இல்ல, நான் ஒரு இது இல்ல, டிரைவர் இல்ல. அதுதான் உன்ன மாதிரி உள்ள விமலாவை வழி அனுப்பிட்டு வரேன். என் தங்கச்சி கமலா எங்க? பெட்டெல்லாம் சுருட்டி போட்டு என் தங்கச்சி கமலா எங்க? ஐயோ, கட்டுல கடையில ஒரு சுரங்க பாதை தெரியுது. என்ன இறங்கி போய் பாருங்க. நான் மட்டும் தனியாவா? நீங்க போய் பார்த்து வழி நல்லா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐயோ, உனக்கு பேர் துணரியா? போங்க. நான் முருகனை நம்பி இறங்குறேன். முருகா, நான் பிறந்து இது வரைக்கும் சுரங்க பாதையில இறங்குது இல்ல. ஐயோ, பாத்து கால் பள்ளம். ஒண்ணு இறங்கி விடு. அம்மா, இறங்கி விடு. ஐயோ, 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 புச்சா. எங்க வீடு, எங்க சம்சாரம்? என் வீடு, என் சம்சாரம். மேல வந்தாரு, தானே பேசினாரு, உள்ள போயிட்டாரு. ஐயோ, அந்த படியெல்லாம் இடிக்குது. எனக்கு விமலாதான் கமலா, கமலாதான் விமலா. என் தங்கச்சிய பாழா பொருள் கடத்திட்டு போயிட்டானுமா. கமலாவை கடத்திட்டு போனது அந்த பழைய காதலனா? ஆமா, அவன் டிரைவர் ஆச்சு. டிரைவருக்கு கேவலமா பேசணும்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அது ஒரு புனிதமான தொழில். அவன் டிரைவரா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சுரங்கப்பாதை வெட்டி 8 வருஷம் காத்திருந்து அத்தையோட பெண்ணை கடத்திட்டு போற மாதிரியே போயிட்டான். அவனை வாழ்த்துவோம்.
எங்கிருந்தாலும் வாழ்க. ஓம்படி குடும்பம் எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன குறிச்சிட்டு இருக்கீங்க? மறந்துட்டியா? சரவணனுக்கு 8 வயசு முடிய இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 7 நாளா? ஆமா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். என்ன மௌனமா நிக்கிற? ஒண்ணும் இல்ல. இன்னும் 7 நாள் தானே இருக்கு. என்ன பண்றதுன்னு துடிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையை அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. அம்மா, அம்மாவா? ஏண்டா பாவி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்ன கொல்ற? நீ அப்படி கூப்பிடாத. வள்ளியம்மே, என்னதெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிற? ஆட்சியோட அம்மா அம்மான்னு வந்த பையனை எதுக்காக விரட்டுற? என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டி வந்தானே. ஏன் இப்படி சொல்ற? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்ம கூடவா இருக்க போறான். அதனாலதான் அவன் மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன். என்னைக்கோ இவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு இப்படி குழம்பிக்கிறியே, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? உன் குழப்பத்தை முருகன் தான் தீக்கணும். வா சரவணா. என் நிலைமை புரியாம பேசிட்டு போறாரு. நேரம் நெருங்க நெருங்க என்னால தாங்க முடியலையே. என்னையில இருந்து சூரியன் இருக்காமலேயே போயிடக்கூடாதா? நாள் நகராம இருந்துடக்கூடாதா? உலகமே அத்தியாவ நின்றக்கூடாதா? அதுக்கப்புறமாவது என் மகன் உயிரோடு இருப்பானே. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாள் தான் இருக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். ஆயின் அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். ஆயின் அதற்கு ஆயுள் 8. ஐயோ, இந்த கடிகாரத்திலிருந்து வர்ற மணி சத்தம் சாவியும் மகனை நோக்கி நடந்து வர்ற சத்தம் அதே கேக்குது. சத்தமில்ல, சத்தமில்ல, எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. இனி கவலை இல்லை. முருகா,
திருப்பி வச்சா கடிகாரத்தை நிறுத்திட்டா, காலத்தையே நிறுத்திடலான்னு தப்ப கணக்கு போட்டுட்டேன். அந்த நேரத்துல உன் கோயில் மணி அடிச்சு எல்லாமே என் கையில தான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டே முருகா. உண்மைதாப்பா, கொடுத்தவன் நீ, கொடுத்ததை நீயே திருப்பி எடுத்துக்காதேன்னு கடைசி முறையா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என்ன கைவிட்டுடாதே முருகா, என்ன கைவிட்டுடா முருகா. விபூதியும் குங்குமத்தையும் தனித்தனியா கட்டி உன் காலடியில போட்டு நீயே கதையை எடுக்கிற. என் வேண்டுதலுக்கு நீ செவி சாச்சிட்டா விபூதி வரட்டும். இல்லைன்னா இல்லைன்னா முருகா உன் கையால ஒரு பொட்டலம் விபூதியும் ஒரு பொட்டலம் குங்குமம் தனித்தனியா கட்டி கொண்டு. எதுக்கம்மா? விபூதி வந்தா என் குறையெல்லாம் தேர்ந்துடும். குங்குமம் வந்தா குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. முருகா, விபூதி தான் வரணும், விபூதி தான் வரணும். கொண்டு வந்துட்டேம்மா. அவன் காலடியில வச்சு முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு நீயே ஒண்ணு எடுப்பா. முருகா, அம்மா கேட்டபடி விபூதியே கொடுக்கணும். நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டா. என் வேண்டுதலுக்கு நீ செவி சாச்சிட்ட.